12th Standard Computer Applications, Chapter number 2, An Introduction to Adobe PageMaker. இந்த டாப்பிக்கில் நாம் 3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோஸில் நாம் பார்த்தது இதுவரையும் டெஸ்க்டாப் பப்ளிஷிங், இன்ட்ரோடக்ஷன் டு அடாப் பேஜ்மேக்கர், ஓப்பனிங் பேஜ்மேக்கர், கிரியேட்டிங் அ டாக்குமெண்ட், என்டரிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட், எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன, அடாப் பேஜ்மேக்கர்னா என்ன, ஒரு பேஜ்மேக்கர் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு புது டாக்குமெண்ட்டை பேஜ்மேக்கரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது இப்படின்ற விஷயத்தை நாம் இதுவரையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அடாப் பேஜ்மேக்கரில் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னா என்ன, அதை பற்றியான டீட்டெயில்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெக்ஸ்ட் பிளாக்கை பற்றி சின்னதாக ஒரு 3 வீடியோலையும் ஒரு சில ஐடியாக்கள் தந்திருந்தோம். போன வீடியோவில் கூட டெக்ஸ்ட் பிளாக்கை வச்சு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ டெக்ஸ்ட் பிளாக்னால் என்னென்ன டீட்டெயில்னு நம்ம பார்க்கணும்ல, அதுக்காக நான் டெக்ஸ்ட் பிளாக் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் யூ டைப், பேஸ்ட் ஆர் இம்போர்ட். டெக்ஸ்ட் பிளாக்கில் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் நாம் டைப் பண்ண முடியும், வேற எங்கேயாவது எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வேற எங்கேயாவது இம்போர்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபைல்லேருந்து அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பாயிண்ட், யூ கான்ட் see த பார்டர்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் பிளாக் அன்டில் யூ செலக்ட் இட் வித் த பாயிண்டர் டூல். நீங்கள் டெக்ஸ்ட் பிளாக்குன்னு நாம் சொல்கிறோம், ஆனால் டெக்ஸ்ட் பிளாக்கில் பார்டர்ஸ்னு ஒன்று இருக்காது. அதை நீங்கள் பாயிண்டர் டூலால் கிளிக் பண்ணுற வரைக்கும் அதை நாம் பார்க்க முடியாது. சரி, அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது. கிளிக் ஆர் ட்ராக் த டெக்ஸ்ட் டூல் ஆன் த பேஜ் ஆர் பேஸ்ட் போர்ட் and the type, click the loaded text icon in an empty column or page. அதாவது டெக்ஸ்ட் டூலை எடுத்து அந்த பேஜில் ட்ராக் பண்ணணும், இல்லைனா கிளிக் பண்ணணும். எதில்? பேஸ்ட் போர்டில். கிளிக் த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் இந்த எம்டி காலம் பாக்ஸ். அதாவது சும்மா டெக்ஸ்ட் பிளாக்கையும் இது பண்ணலாம், ஏற்கனவே உள்ள லோடட் டெக்ஸ்ட் அதையும் பண்ணலாம். லோடட் டெக்ஸ்ட் நாம் அடுத்தது நாம் பார்க்கலாம். அது பிளேசிங் அண்ட் இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் வரும், அதில் நம்ம பார்க்கலாம். இப்போது டெக்ஸ்ட் டூலை வச்சு எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ அடாப் பேஜ்மேக்கருடைய ஃபைல் எடுத்துப்போம். பேஜ்மேக்கர் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போது இதில் டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. நமக்கு சொன்னது என்னென்னா கிளிக் அண்ட் ட்ராக். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறீங்க, ஒன்று இங்கே இதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு, ஒன்று நம்ம ட்ராக் பண்ணணும். நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி தான் முன்னாடி காமிச்சிருக்கேன், ஸோ அதனால் ட்ராக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே ட்ராக் பண்ணுறீங்கல்ல, இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த ரெக்டாங்கிள் தான் டெக்ஸ்ட் பிளாக்கு. ஆனால் நமக்கு இதை நான் ட்ராப் பண்ண உடனே, கையை மவுஸை ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அது தெரியாது. ஸோ தெரியாதுன்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பாயிண்டர் டூலை வச்சு நாம் அதை பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் பிளாக் ரெடி ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் பிளாக் ரெடி ஆகிடுச்சுன்றதில் நான் என்ன பண்ணுறேன், வேறு லெவல் கல்வி அப்படின்னு டைப் பண்ணுறோம். ப்ரெசன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போது நாம் இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஆமாம், ஸோ கண்ட்ரோல் பேலட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கண்ட்ரோல் பேலட்டில் போய்ட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நாம் கவனிக்கணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் சி கிளிக் த பாயிண்டர் டூல். இதுதான் டெக்ஸ்ட் பிளாக். இந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே தான் நாம் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம ஹியர் அண்ட் தர் மூவ் கூட பண்ணிக்கலாம், ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு எதில் சொல்லுவாங்கன்னா அடுத்தடுத்த டாப்பிக்கில் சொல்லுவாங்க. ஸோ டெக்ஸ்ட் பிளாக்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சொன்ன டாப்பிக்கில் டெக்ஸ்ட் பிளாக் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் யூ டைப், பேஸ்ட் ஆர் இம்போர்ட். யூ கான்ட் see the border. அந்த பார்டர் நம்ம பார்க்க முடியாது ஆஃப் த டெக்ஸ்ட் பிளாக் until you select it with the pointer tool. செலக்ட் அப்படி தான் பண்ணி காமிச்சோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் வேயை நம்ம முடிச்சிருக்கோம். கிளிக் அண்ட் ட்ராக் த டெக்ஸ்ட் டூல் அண்ட் ஆன் த பேஸ்ட் போர்ட் அண்ட் தென் டைப். பேஸ்ட் போர்டுன்றது உங்களுக்கு தெரியும், இதான் இந்த ஏரியா தான் பேஸ்ட் போர்டு, இல்லைனா பேஜ் மேக்கருடைய பேஜ்னு சொல்லுவோம். சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கிரியேட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் வித் டெக்ஸ்ட் டூல். அது நம்ம பார்த்தாச்சு, எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ செஞ்சு காமிச்சோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்ட் த டெக்ஸ்ட் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. த பாயிண்டர் டர்ன்ஸ் இன்டு ஐபீம்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது அது அப்படியே பேஜ் மேக்கர் பேஜுக்கு கொண்டு வரேன். அது ஐபீமாக மாறும் பாருங்கள். இப்படி இருக்க கர்சர் இங்கே வந்தோன்னா ஐபீமாக மாறுதா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த பாயிண்டர் டர்ன்ஸ் இன்டு ஐபீம் ஆன் த எம்டி ஏரியா ஆஃப் த பேஜ் ஆர் பேஜ் போர்டு. கிளிக் த ஐபீம் வேர் யூ வாண்ட் டு இன்சர்ட் த டெக்ஸ்ட். இதெல்லாம் நம்ம பண்ணி காமிச்சோம். திஸ் கிரியேட்ஸ் த டெக்ஸ்ட் பிளாக் வித் ஆஃப் த காலம் பேஜ். வித்தை நமக்கு காட்டுச்சு, நமக்கு பார்த்தீங்கல்ல, இல்லை பார்க்கும்போதே தெரிஞ்சு. ஸோ டெக்ஸ்ட் பிளாக் நம்ம கிளிக் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஓகே, சரி. அடுத்தது, பை டிஃபால்ட் த இன்சிஷன் பாயிண்ட் ஜம்ப்ஸ் இன்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இன்சிஷன் பாயிண்ட் ஜம்ப் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் வேணால் உங்களுக்கு உருவாக்கி காட்டுறேன். இந்த இன்சிஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இது லெஃப்ட்டு தானே, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகே, ஸோ லெஃப்ட்டில் தான் நமக்கு ஜம்ப் ஆகிருக்கு. ஓகே, டைப் த டெக்ஸ்ட் யூ வாண்ட். என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ, எதை டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்கள். நம்ம வேறு லெவல் கல்வி ப்ரெசன்ஸ்ன்னு அடிச்சிருந்தோம். அடுத்தது, அன்லைக் வித் த டெக்ஸ்ட் ஃப்ரேம் யூ டு நாட் சி த பார்டர். நீங்கள் வந்து பார்டரை பார்க்க முடியாது, டெக்ஸ்ட் பிளாக்கோடைய பார்டரை பார்க்க முடியாது. யூ கிளிக் டெக்ஸ்ட் வித் த பாயிண்டர் டூல். பாயிண்டர் டூலை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இதே தான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துட்டிங்களா இது? ஸோ இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட்டு, மூவிங் அ டெக்ஸ்ட் பிளாக். மூவிங் அ டெக்ஸ்ட் பிளாக்கு நம்ம ஏற்கனவே மூவ் பண்ணி காமிச்சிருந்தோம். எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுதான் டெக்ஸ்ட் பிளாக்கு. இந்த பாயிண்டர் டூலை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பிளாக்கு ஹியர் அண்ட் தேர் எங்கே வேணுமோ நாம் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மூவிங் த டெக்ஸ்ட் பிளாக். ஸோ ஜஸ்ட்டு பாயிண்டர் டூல் எடுக்கிறீங்க. பாயிண்டர் டூல் எடுத்து அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதை ஹியர் அண்ட் தேர் மூவ் பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதை தான் நமக்கு மூவிங் த டெக்ஸ்ட் டூலில் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் தட்? டு மூவ் அ பிளாக் வித்தவுட் சேஞ்சிங் இட் ஷேப். அந்த ஷேப் அப்படியே மாற்றாமல் பிளேஸ் த கர்சர் எனிவேர் இன்சைட் த பிளாக். ஷேப்பை மாற்றாமல் அதை அப்படியே கர்சரில் பிளேஸ் த கர்சர் எனிவேர் இன்சைட் த பிளாக். கிளிக் அண்ட் ட்ராக் இன்டு த ரெக்வயர்ட் பொசிஷன். எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்து இப்போது இந்த இடத்துல பாயிண்டர் டூல் இருக்குல்ல, எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், எங்கே வச்சு வேணாலும் ஹியர் அண்ட் தேர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூவிங் த டெக்ஸ்ட் பிளாக். அடுத்தது, ரீசைசிங் த டெக்ஸ்ட் பிளாக். ரீசைஸ்னால் என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பிளாக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, டெக்ஸ்டெல்லாம் வந்து விசிபிள் இல்லை அப்படின்னா நாம் ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். வென் யூ செலக்ட் அ டெக்ஸ்ட் பிளாக் வித் த பாயிண்டர் டூல், த பிளாக்ஸ் பவுண்ட்ரி பிகம் விசிபிள். பாயிண்டர் டூலை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும். இங்கே ஒரு பவுண்ட்ரி, இங்கே ஒரு பவுண்ட்ரி. டூ ஹேண்டில்ஸ் ஆர் அபோவ் அண்ட் பிலோ. இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும், இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும். தீஸ் ஹேண்டில்ஸ் ஆர் கால்டு விண்டோ ஷேட்ஸ். இதுக்கு பேர் விண்டோ ஷேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ விண்டோ ஷேட்ஸ்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது, டூ ஹேண்டில்ஸ் ஆர் சீன் அபோவ் அண்ட் பிலோ த டெக்ஸ்ட் பிளாக் ஆஃப் த பேஜ் மேக்கர். தீஸ் ஹேண்டில்ஸ் ஆர் கால்டு விண்டோ ஷேட்ஸ். ஓகே, there is a square on both end in the handle. இங்கே பாருங்கள், இங்கே 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 இந்த ஸ்கொயர் தெரியுதா? ஓகே, these are used to change the size of the text block. இதை பிடிச்சி அப்படி இப்படி இழுத்தோம்னா, மவுஸை பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் கிளிக்கை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தோம்னா அது பெருசாகும்னு சொல்கிறாங்க. ஆகுமா? பார்க்கலாமா? அப்படியே பிடிங்க. ஆச்சா, இருக்கிற டெக்ஸ்ட் பிளாக் எல்லாம் தெரியுதா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரீசைசிங் த டெக்ஸ்ட் பிளாக். ஓகே, அடுத்தது இதுக்கு தான் ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. என்ன ஸ்டெப்ஸு? ஸ்டெப்ஸ் டு ரீசைஸ். கிளிக் ஆன் பாயிண்டர் டூல், கிளிக் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் கார்னர். நாம் பிடிச்சது லெஃப்ட் கார்னரில் பிடிச்சிருந்தோம். ஓகே, ரைட் கார்னரில் கூட நாம் என்ன பண்ணிக்கலாம்னா பிடிச்சி இழுத்துக்கலாம். நான் இப்போ சுருக்கியிருக்கேன். இப்போது நாம் இது பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க? when you release the mouse பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே the text in the text block will reflow to fit the new size of the text block. அது வந்து என்ன ஆயிரும்? டெக்ஸ்ட் வந்து நியூ ஷேப்புக்கு வந்து ஃபிட் ஆயிரும் அது. அப்புறம் ரெட் ட்ரையாங்கிள் in the bottom window shade means there is more text in the text block. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போது இங்கே எதுவுமே ரெட் கலரில் இல்லை. இது நான் அப்படி சுருக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா மாறிடுது? இந்த கலரில் இருந்த அந்த ஹேண்டில் வந்து விண்டோ ஷேட்ஸ் வந்து இங்கே இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க? அப்படி இருந்துச்சுன்னா ரெட் ட்ரையாங்கிள் இன் த பாட்டம் விண்டோ ஷேட் மீன்ஸ் இஸ் மோர் டெக்ஸ்ட் இன் த டெக்ஸ்ட் பிளாக். நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, இன்னும் விசிபிளில் இல்லாமல் உள்ளே இருக்குது, தேன் இஸ் விசிபிள் ஆன் த பேஜ். ட்ராக் த விண்டோ ஷேட்
அப்படி இருக்கக்கூடிய விண்டோ ஷேடை வந்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துருங்க. ஹேண்டில் டவுன் டு ஷோ மோர், அதை கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். ஸோ அப்படி இழுத்து விடுங்க, தெரிஞ்சா அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இது ரீசைசிங் த டெக்ஸ்ட் பிளாக். அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை 2 டெக்ஸ்ட் பிளாக்காக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ ஸ்ப்ளிட்டிங் அ டெக்ஸ்ட் பிளாக் இன்ட்டு 2. ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை செஞ்சு பார்த்துடலாம். இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கு, இதில் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பிளாக்கை, இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நாம் 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் எடுத்து அப்படியே இந்த ஓப்பனிங் பேஜ் மேக்கர்னு ஒரு தனி இது இருக்குல்ல, இது வரையும் நான் கொண்டு போகிறேன். கொண்டு போயாச்சா? ஓகே, கொண்டு போனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு, எதை அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்காமல் கொஞ்சம் இங்கே தள்ளி வைக்கிறேன். உங்களுக்கு இது ஸ்டோரி மாதிரி அந்த ஐக்கான் உங்களுக்கு தெரியும், லோடட் டெக்ஸ்ட். இதுக்கு பேர் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான். தனியாக வந்துருச்சா? கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட்டும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை பாருங்கள், இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக்கு, இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக். சரியா? கிளியரில் இது எப்படின்னு இன்னொரு தடவை பண்ணி காட்டவா? ஓகே, பாருங்கள், இன்னொரு தடவை அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்றேன். இது ஃபுல்லாகவே ஒரு டெக்ஸ்ட் பிளாக். இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து அப்படியே ஓகே இது வரையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அந்த டாப்பிக்கோடு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ரெட் கலர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள், அதை கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு லோடட் டெக்ஸ்ட், இதுக்கு பேர் லோடட் டெக்ஸ்ட். நாம் பார்த்தோம்ல, லோடட் டெக்ஸ்ட் மூலமாகவும் டெக்ஸ்ட் பிளாக் க்ரியேட் பண்ணலான்னு எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை பாருங்கள், இந்த கிளிக் த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் இன் அன் எம்டி காலம் பேஜ். இதான் அந்த 2வது வழி. ஃபஸ்ட் வழி ஏற்கனவே சொல்லி தந்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன? கிளிக் த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான். ஸோ நான் இப்போ லோடட் டெக்ஸ்ட்டோடு நான் இங்கே எங்கே வைக்கலான்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி பிளாக்காகவும் இது தனி பிளாக்காகவும் வந்துருச்சு. சரி, இது 2 தனித்தனி பிளாக்கு. இப்போ நான் இதை சேர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே உள்ள அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கு, அதை எடுத்து அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இது ரீஜாயினிங் த ஸ்ப்ளிட்டட், ஆமாம், ரீஜாயினிங் த ஸ்ப்ளிட்ஸ் பிளாக். ஸ்ப்ளிட்டடான பிளாக்கை திரும்ப ரீஜாயின் பண்ணுறது. ஸோ இப்போ 2ஐயும் நம்ம தியரியாக படிப்போம். ஸோ வாட் இஸ் த திங் ஹியர்? ஓகே, பிளேஸ் த கர்சர் பாட்டம் ஆஃப் த ஹேண்டில். பாட்டம் ஆஃப் த ஹேண்டிலில் வைங்க அண்ட் ட்ராக் அப்வர்ட்ஸ், அதை நாம் வந்து மேலே மூவ் பண்ணோம். அப்புறம் when you release the bottom it will contain the red triangle. red triangle நமக்கு தெரிஞ்சிச்சு. click once on this and the cursor changes to the loaded text icon. loaded text icon நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். the position is there, the position this where the second part of the text it to be click. நாம அந்த loaded text ஐகானை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணால் நமக்கு அது தனியாக இன்னொரு பிளாக்காக நமக்கு தெரியும். ஸோ இதான் லோடட் டெக்ஸ்ட்டு. கிளிக் பண்ணால் தனி ஒரு பிளாக்காக தெரிஞ்சிச்சு. ஓகே, கிளியரில்? அடுத்தது ரீஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பாருங்கள். பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக். கிளிக் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த டாப். தென் பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக் அண்ட் கிளிக் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் டவுன் இஃப் நெசசரி. அதாவது இந்த இடத்த அப்படியே இதை பாருங்கள். இப்போ இந்த 2மே வந்து தனித்தனி டெக்ஸ்ட் பிளாக். சரியா? இந்த டெக்ஸ்ட் பிளாக்கு இப்போ இது வந்து பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக், இது பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக். இதை நாம் என்ன பண்ணுறோம், அப்படியே இழுத்து கொண்டு வந்து இங்கே தூக்கி வைக்கிறோம். வச்சாச்சா? ஸோ இப்போ 2மே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சா? பாட்டம் ஹேண்டில் இருக்குல்ல, டாப் டெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் உள்ள பாட்டம் ஹேண்டில், அதை செகண்ட் டெக்ஸ்ட்டில் உள்ள பாட்டம் வரையும் நாம் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து மவுஸை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரேன் பாருங்கள். ரிலீஸ் பண்ணிட்டேனா? இப்போ இது 2 தனி பிளாக் ஆகிடுச்சா? இது 2 ஒரே பிளாக் ஆகிடுச்சா? 2 ஸ்ப்ளிட் பண்ணதை ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோமா? ஸோ அதுதான் திரும்ப ஒரு தடவை படிங்க. தென் பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக். என்ன பண்ணணும், பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக்கை அப்படியே கிளிக் பண்ணணும் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த டவுன். அப்படியே இழுத்துட்டு வந்து பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த டவுன் வரை இழுத்துட்டு வரணும். இஃப் நெசசரி, தேவைப்பட்டா. சரியா? தேவைப்படக்கூடிய இடத்துல நாம் ரீஜாயின் பண்ணிக்கணும்.
அடுத்தது பிளேசிங் இம்போர்ட்டட் டெக்ஸ்ட். வேறு ஒரு சாஃப்ட்வேர் அடாப் பேஜ் மேக்கர் இல்லாமல் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை, அதாவது அது நோட் பேடாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து எம்எஸ் வேர்டில் உள்ளதாக இருக்கலாம். நம்மளோட இதில் கொடுக்கும்பொழுது எம்எஸ் வேர்ட்லேருந்தும் நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டு மாதிரியான வேறு ஒரு சாஃப்ட்வேர்லேயும் இருந்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்து இப்போது அந்த பிளேசிங் த இம்போர்ட்டிங் த டெக்ஸ்ட்டில் நாம் நோட் பேட்லேருந்து உள்ள நான் ஒரு 2 ஃபைல் வச்சுருக்கேன். அந்த 2 ஃபைல்லேருந்து நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேஜ் மேக்கர் ஃபைல்குள்ளே போங்க. இப்போ இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக், இதை நான் நல்ல மேலே தூக்கி வச்சுக்கிறேன். சரியா, ரீசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி சின்னதாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளாக் அப்படியே முடியுது. ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய இதில், சூஸ் ஃபைல் பிளேஸ் த பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். லொகேட் த டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு பிளேஸ் அண்ட் செலக்டட் இட். அதாவது ஃபைலுக்கு போய் பிளேஸ்க்கு போங்க, உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டை லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு பிளேஸ் செலக்டட். அதுக்கப்புறம் பேஜ் மேக்கருக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி லோடட் டெக்ஸ்ட் ஏற்கனவே இந்த ஐக்கான் காட்டியிருந்ததுன்னா, ஆமாம், அந்த லோடட் டெக்ஸ்ட் மூலமாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் ஓப்பன் த பிளேஸ் டயலாக் பாக்ஸ், த பாயிண்டர் சேஞ்சஸ் இன் டு லோடட் டெக்ஸ்ட். நார்மலாக இப்படி இருக்கக்கூடிய பாயிண்டர் லோடட் டெக்ஸ்ட்டாக மாறும். இந்த 3 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன் பாருங்கள். ஃபைலுக்குள்ளே போங்க, பிளேஸ் போயாச்சா? சரி, டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகுதா? ஓகே, நான் டெஸ்க்டாப்பில் வந்து 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு லோடட் டெக்ஸ்ட் வருதா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிளிக் த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் த பாயிண்டர் சேஞ்சஸ் இன் டு லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான். பாயிண்டர் நார்மலாக இருந்த பாயிண்டர் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானாக மாறிடுச்சு. இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஏதோ ஒன்று உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது தெரியுதா? ஓகே, அதோட விசிபிளாக உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதை நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, சைஸை ஜாஸ்தி பண்ணுங்கள். அது ஏதோ கேமிங் இஸ் அன் ஆக்டிவிட்டின்னு ஒரு தனி டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அது ஒரு தனி பிளாக். இப்போது இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த டெக்ஸ்ட் பிளாக் ஒன்று இது பண்ண போகிறேன். அதே தான், ஃபைலுக்கு போயிட்டு ப்ளேஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஓகே, டெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறத டெக்ஸ்ட் ஏற்கனவே டெக்ஸ்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். இப்போ டெக்ஸ்ட் 1. ஓகே, அதுலேயுமே இந்த மாதிரி லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வருதா? ஓகே, அதுவும் உங்களுக்கு தெரியலை. ஸோ தெரியலன்னா வழக்கம் போல் நாம் டெக்ஸ்ட் டூல் எடுத்து இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஆல் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்து நாம் என்ன பண்ணிக்கலாம், சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக்கு. இப்போ பாயிண்டர் டூலை வச்சு பார்த்தா தெரியும், இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக், இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக், இது ஒரு தனி டெக்ஸ்ட் பிளாக். ஸோ இப்போ டெக்ஸ்ட் பிளாக்குன்றதை விட இப்போ நாம் பார்க்குறது எப்படி இம்போர்ட்டட் டெக்ஸ்ட் நோட் பேடில் இருந்து எப்படி நாம் பண்ணோம் அப்படின்றது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மேக் த டெக்ஸ்ட் பிளாக் டு பிளேஸ் த டெக்ஸ்ட், கிளிக் இன் த பேஜ் டு த பிளேஸ் த டெக்ஸ்ட் வில் பி பிளேஸ்ட் ஆன் த பிளேஸ்ட் இன் த பேஜ். அந்த பேஜில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ அந்த 4 பாயிண்ட்டை நம்ம படித்தாச்சு. நாம் இம்போர்ட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து சின்ன டெக்ஸ்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பிளேஸ்க்கு போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். டெக்ஸ்ட்ன்ற ஃபைலை நம்ம டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் இதில் என்ன இருக்குன்னா ஒரு 2 லைன் மட்டும் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுவே நான் பண்ணுற ஃபைல் வந்து கொஞ்சம் பெரிய ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தேவை. ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ இல்லைன்னா மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ. இப்போது டெக்ஸ்ட் 1 அப்படின்றத நான் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே டெக்ஸ்ட் பிளாக் வரைகிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி வந்து போடுறேன். இதுதான் அதுக்கான பவுண்ட்ரி. இப்போ பவுண்ட்ரி போடும்பொழுது அந்த டெக்ஸ்ட் இதுக்குள்ளே அடங்கிடுது. இருந்தாலும் இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்து வருது பாருங்கள். அதான் சொல்கிறாங்க, த டெக்ஸ்ட் ஃப்ளோ இன்டு த டிஃபைன் ஏரியா 31 பேஜில் பாருங்கள் லாஸ்ட்டில். text flowed into the define area if there is more content than fits into the text block. நிறைய கண்டென்ட் இருந்துச்சுன்னா யூ டிஃபைன்ட் த ரெட், நீங்கள் டிஃபைன் பண்ண அந்த இதில் நிறைய கண்டென்ட் இருந்துச்சுன்னா ரெட் ட்ரையாங்கிள் அப்பியர்ஸ் இன் த பாட்டம் ஆஃப் த விண்டோ ஷேட். அப்படி ரெட் ட்ரையாங்கிள் வந்து பாட்டம் ஆஃப் த விண்டோ ஷேடில் இருக்குதா? இருக்குது. சரி, அதை நாம் என்ன பண்ணணும், எப்போவுமே பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு லோட டெக்ஸ்ட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டெக்ஸ்ட்டாக வந்து வரும்.
ஸோ இப்படி சின்ன டெக்ஸ்ட்டாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பேஜோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஒரு பேஜோட முடிஞ்சு போகலை அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து என்ன செய்யணும்னா, லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜ் வந்து கொடுக்கணும். பேஜை போயிட்டு இன்சர்ட் பண்ணணும். லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை பேஜ் வேணும் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணணும். இப்படி நாம் பண்ணிட்டா நமக்கு வந்து இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் பேஜ், ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஹேண்டு, இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். நிறைய டெக்ஸ்ட் வந்துருச்சுன்னா நாம் லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட்குள்ளே போகணும். இது மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ, நாமெல்லாம் பண்ணுற டெக்ஸ்ட் ஃப்ளோ. அதுவே நான் வந்து இன்னொரு பேஜ் மேக்கர் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், ஃபைலுக்கு போகிறேன். நான் வந்து என்ன பண்ணிடுறேன், லே அவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜ்னு கொடுக்காம லே அவுட்டில் போயிட்டு ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தா லோடட் டெக்ஸ்டோடைய ஐக்கான் வந்து ஸ்குவிக்கி லைன் மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். நம்ம இப்படி பண்ணும்பொழுது மேனுவல் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்ன்றது இந்த மாதிரி ஸ்குவிக்கி லைன் மாதிரி வரும், ஸ்குவிக்கி ஆரோ. ஓகே, ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு லே அவுட்டில் போயிட்டு ஆட்டோ ஃப்ளோன்னு நான் கொடுத்துட்டேன்னா, ஓகே, ஃபைலில் போயிட்டு இப்போ ப்ளேஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் 1 அப்படின்ற அந்த பெரிய ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன். ஓகே, இப்போ ஆட்டோ ஃப்ளோவில் வந்து நாம் கொடுத்தா நார்மலாக லோடு டெக்ஸ்ட் என்னவா மாறிடுச்சுன்னா ஸ்குவிக்கி ஆரோவாக மாறிடுச்சா. ஓகே, இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, பிளேஸ் த லோடு டெக்ஸ்ட் அட் த டாப் ஆஃப் த பேஜ் அண்ட் கிளிக். டாப் ஆஃப் த பேஜில் போய் கிளிக் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பட் நவ் த டெக்ஸ்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ளோ டு த சக்சீடிங் பேஜஸ், கிரியேட் நியூ ஒன்ஸ் இஃப் நெசசரி. அதாவது நாம் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்பொழுது ஆட்டோ ஃப்ளோவை தூக்கிடுறேன். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்பொழுது என்னாச்சு அப்படின்னா, அது வந்து நாம் எவ்வளோ தூரம் பண்ணமோ அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக பெருசாக்கணுன்னா பெருசாக்கிக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது இவ்வளோ தான் என்னோடய பவுண்ட்ரின்னா, இவ்வளோ பவுண்ட்ரி இது பண்ணிவிட்டு ரெட் கலரில் வந்துருச்சு. இது மேனுவலாக நாம் வந்து அதை இழுத்து விடணும் அப்படின்னா அது மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ. இல்லை நாம் வந்து ஸ்குவிக்கி லைனை யூஸ் பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோவாக மாறிடுச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ 2.7 வந்து ஓவர். இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேற லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த யூடியூப் சேனலை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.